ஸ்குவாடில் வந்து விராட் கோலி பேர் இடம் பெறலை அப்படிங்கிற ஒரு தகவல் வருதா? அப்படி சொல்கிறவங்கெல்லாம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடக்கூட தகுதி இல்லாதவங்க. பாரபட்சம் காட்டி டீமை விட்டு தூக்கணும்னு பார்த்தா அதனுடைய பின் விளைவுகள் நிச்சயமாக கிரிக்கெட் போர்டு சந்திக்க நேரிடும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமே நான் சேலஞ்சாகவே சொல்லிக்கிறேன். நான் விராட் கோலியை கேப்டனாக வச்சு இந்த 2024 வேர்ல்டு கப்பை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. பிசிசிஐக்கு சொல்கிறேன், நீ சொல்கிற அந்த யங் பிளேயர், இளம் பிளேயர், 19 வயசு 20 வயசு பையனை விராட் கோலியோட ஃபிட்னஸ்க்கு வை. இதில் அந்த இளம் பிளேயர் ஜெயிச்சிட்டான்னா நீ என்ன சொன்னாலும் இது ரைட்டு தான், நம்ம கேட்டு போகிறோம். கங்குலி கூட ஏற்பட்ட சின்ன ஒரு ஈகோ பிரச்சனைனால தான் போட மைல் அண்ட் ஒன் டே T20 டெஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சில் விசிறி அடிச்சுட்டு வந்தேன். ஹாய் நண்பர்களே, இது சிதன் டைரி, நான் எஸ்கே. இப்போ நம்ம பேச போகிறது ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளான, பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இணையதளம் எங்கும் ரசிகர்கள் கொந்தளிச்சு போய் கிடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். 2024 T20 வேர்ல்டு கப் வந்து ஜூன் மாதம் தொடங்குது. அதை வந்து அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடில் விராட் கோலி பேர் வந்து இடம்பெற போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி விராட் கோலி ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இணையதளம் ஃபுல்லாக இதே பேச்சாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை பேச போகிறோம். 2022 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் இந்தியா இங்கிலாந்துகிட்ட 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தருவாங்க. அதில் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் ஆடி இருப்பாங்க. அதற்கு பிறகு ஒரு வருஷமாக எந்த T20 போட்டியிலையும் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஆடவே கிடையாது. அதுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை T20 போட்டிகளில் கேப்டனாக போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பல வெளிநாடு தொடர்கள்லாம் போய் ஹர்திக் பாண்டியா சிறப்பாக செயல்பட்டு வின் பண்ணிட்டுலாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக எந்த T20 போட்டியிலையுமே 2022க்கு பிறகு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆடலை. அப்போ என்ன ஒரு பேச்சு வந்துச்சு அப்படின்னா, அப்போ இனிமேல் வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் T20 போட்டி ஆட போகிறது இல்லை, அவங்க ஒன் டே டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஆட போகிறாங்க. T20 போட்டிகளில் இளம் பிளேயர்களை கொண்ட அணியை வச்சு ஹர்திக் பாண்டியா தலைமையில் கொண்டு போகிறாங்க. வேர்ல்டு கப்புக்கும் அந்த டீம் தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா ஒரு இன்ஜூர்னா பெரிய இன்ஜூர், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இன்ஜூர்ட் ஆகி போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலைமை. இதோட KL ராகுல், சில முன்னணி பேட்ஸ்மேன்கள்லாம் இன்ஜூர்டு ஏற்பட திருப்பி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் T20 போட்டிக்கு அழைக்கப்பட வேண்டிய கட்டாயம். அதனால் 2 பேருமே இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 3 T20 போட்டிகள் கொண்ட தொடருக்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இடம்பெறாங்க. இப்போ திடீர்னு விராட் கோலி T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடில் இடம்பெற போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வர்றதுக்கான காரணம் என்ன? இப்போ இவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது அல்லாமல் உள்ளுக்குள்ளே என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இவங்க சொல்கிற காரணம் 2 காரணம் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த போட்டியை நடத்த போகிறது வந்து அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இப்போ இந்த 2 கண்ட்ரிலையுமே பிச்சஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லோ பிச்சஸில் ரன் குவிக்க விராட் கோலி சமீப காலமாக திணறாப்பில். T20 ஃபார்மேட்டில் வேகமாக ஆடக்கூடிய எபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு ரீசன். 2வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய யங் பிளேயர்ஸ், யங் டேலண்டட் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அவங்க எந்த போட்டியிலையும் எந்த கண்ட்ரிலையும் என்ன சிச்சுவேஷன்லையும் நல்ல திறமை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல டேலண்டடாக இருக்காங்க. விராட் கோலிக்காக ஒரு இளம் பிளேயரை காவு கொடுக்கணுமா, எப்படி விராட் கோலிக்காக ஒரு இளம் பிளேயரை காவு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2வது பாயிண்டாக சொல்கிறாங்க. இது 2 பாயிண்ட்டை தான் வெளிப்படையாக சொல்கிறாங்க. சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்ச இந்த 2 பாயிண்ட். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 ரீசன் கிடையாது. சமீபத்தில் டெஸ்ட் தொடர் நடந்துச்சு. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இங்கிலாந்துக்கு எதிராக நடந்துச்சு. இது ரொம்பவே முக்கியமான போட்டி. ஏன்னா WTC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஃபைனலுக்கு போகிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த போட்டியில் பயிற்சியிலாம் ஈடுபடுறாப்புல விராட் கோலி திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி நான் முதல் 2 டெஸ்ட்டுக்கு வரமாட்டேன், காரணம்லாம் எதுவும் தெரிவிக்கலை, அப்படியே கிளம்பி போயிடுறாப்புல. இது அப்போவே வந்து கிரிக்கெட் போர்டை கொஞ்சம் அப்செட் பண்ணுச்சு. ஆனாலும் விராட் கோலி சாதாரண பிளேயர் கிடையாதுல்ல, அதனால் அதை வெளிப்படுத்திக்க முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. கிரிக்கெட் போர்டும் 2 டெஸ்ட் போட்டி ஆட மாட்டாப்புல விராட் கோலி, 3வது டெஸ்ட்ல இருந்து வந்து ஆடுவாப்புலன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிச்சிங்க, இதில் ரீசன் எதுவுமே சொல்லப்படலை. 2 டெஸ்ட் முடியுது, 2 டெஸ்ட்டுக்கு வரல. ஆனால் 3வது டெஸ்ட்டுக்கும் விராட் கோலியிலேருந்து ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவான பதில் கிரிக்கெட் போர்டுக்கு வரலை, சொல்லப்படலை. அதுலேயும் வந்து பிசிசிஐ ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க.
இதுக்கு இடையில நம்ம விராட் கோலியோட நண்பர் டிவிலியர்ஸ் என்ன பண்றாப்புல, ஒரு ட்வீட் ஒன்று போடுறாப்புல. விராட் கோலி எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை பார்க்கறதுக்காக போயிருக்காப்புல அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாப்புல. அப்போ அதுலயும் கிரிக்கெட் போர்டு வந்து காண்டாகிறாங்க. என்ன அப்படின்னா, விராட் கோலி சம்பந்தமான விஷயத்த வேற யாரோ ஒருத்தர் ட்விட்டர் மூலமா சொல்லி நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் எந்த ரீசனுமே சொல்லாமத்தே போயிருக்கிறாப்புல. பர்சனல் ரீசன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கடைசி வரைக்கும் கிரிக்கெட் போர்டு சொன்னாங்க. நம்ம டிவிலியர்ஸ் இப்படி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி. அப்போ குழந்தை போயிருக்காப்புல போல அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்த நடந்த ட்விஸ்ட்டை கேளுங்க. மறுநாளே டிவிலியர்ஸ் என்ன பண்ணுறாப்புல, ஐயோ நான் வந்து தெரியாமல் அந்த ட்விட்டை போட்டுட்டேன், இந்த இது சம்மந்தமாக எந்த தகவலும் எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய ட்விட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ட்விட்டை போடுறாப்புல. இது என்னடா இது கூத்தா இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நம்ம நினைக்கிறோம், அப்போ இது சம்மந்தமாக ஏதோ ஒரு மர்மம் உழவுது. அது என்னங்கிறது வெளியில தெரியல. கடைசியில் 5 டெஸ்ட் போட்டிக்குமே விராட் கோலி வர முடியல, விளையாடலை, எதுவுமே இன்டிமேட் பண்ணாமல் 5 டெஸ்ட்ல இருந்து ஒதுங்கினது வந்து அவங்கள வந்து ரொம்பவே அப்செட் பண்ணப்படுது. அப்போ இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாள தான் இப்போ விராட் கோலியோட பேர் T20 வேர்ல்டு கப்பில் இடம் பெறாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான அழுத்தமான நம்பிக்கை. நம்ம தரப்புல இருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நானும் விராட் கோலியோட ரசிகர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, விராட் கோலிக்கு 40 வயசுக்கு மேலே ஒன்றும் ஆகலை, 35 வயசு தான் ஆகுது. ஃபிட்னஸில் மனுஷன் கன்னாக இருக்கிறான், நம்பர் 1 இந்த வேர்ல்டு. இந்தியன் டீம் மட்டும் இந்த வேர்ல்டு. நான் சொல்கிறேன், உன்ட்ட ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், பிசிசிஐக்கு சொல்கிறேன், நீ சொல்கிற அந்த யங் பிளேயர், இளம் பிளேயர், 19 வயசு 20 வயசு பையனை விராட் கோலியோட ஃபிட்னஸ்க்கு வை. இதில் அந்த இளம் பிளேயர் ஜெயிச்சிட்டானா நீ என்ன சொன்னாலும் இது ரைட்டு தான், நம்ம கேட்டு போகிறோம். அந்த அளவுக்கு ஃபிட்னஸில் நம்பர் 1 இருக்கிற விராட் கோலியை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 1. 2வது, பொதுவாக T20 மேட்சுக்கு 11 பேருமே அடித்து ஆடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லா மேட்சஸும் வராது. அதில் 2 பிளேயர் 3 பிளேயராவது தரமாக நின்று கடைசி வரைக்கும் வின் பண்ணக்கூடிய எபிலிட்டியில் இருக்கணும். அது 100% நிச்சயமாக விராட் கோலிகிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக வேணும். நீ எப்படி வந்து விராட் கோலி வந்து செட் ஆக மாட்டார், நீனா எப்படி முடிவு பண்ணுவ? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கா வந்து எந்த காலத்துலையும் இல்லாமல் இப்போ எதுக்கு அந்த போட்டி எடுத்து நடத்துகிறான் அப்படின்னா, விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர் ஆடுறான், இது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால தான். எப்படி வந்து கால்பந்தை பொறுத்த வரைக்கும் மார்டினோ, மெஸ்ஸி இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்களோ, அது மாதிரி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது வந்து விராட் கோலி தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ வந்து ஸ்குவாடில் நீ பண்ணி பாரு, ஸ்குவாடில் இல்லைங்கிற மாதிரியா மட்டும் நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணி பாரு. நான் சொல்கிறேன், நீ பெரிய கிரிக்கெட் அமைப்பாக இருக்கலாம், ஏற்படுற கொந்தளிப்பை மட்டும் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்குங்க. நமக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சேசிங் கிங் வேர்ல்டில் எவனை கேட்டான்னு சொல்லுவேன். சேசிங் கிங் யாருன்னு கேட்டால் விராட் கோலி தான் சொல்லுவேன். அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட பாகிஸ்தானுக்கான இர்ஃபான் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கான். என்னது வந்து ஸ்குவாடில் வந்து விராட் கோலி பேர் இடம் பெறலை அப்படிங்கிற ஒரு தகவல் வருதா? அப்படி சொல்கிறவங்கெல்லாம் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடக்கூட தகுதி இல்லாதவங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தான் விராட் கோலி விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விரும்புவாங்க. அப்படின்னா ஒரு வெளிநாட்டு பிளேயர் எந்த அளவுக்கு அந்த கிரிக்கெட் லெஜெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஏதோ ஒரு பேச்சு வழக்காக தான் இருக்கும். அதாவது தீ இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் விராட் கோலி சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இவங்க வந்து ஸ்குவாட்லேருந்து இல்லைங்கிற அந்த முடிவுலாம் இன்னும் எடுக்கலாம் கிடையாது. சும்மா அப்படியே நூல் விட்டு பார்க்குறாங்க என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஒரு மயிரும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. ஐபிஎல் அடிக்கிற அடியில் இந்த தடவை ஆட்டோமேட்டிக்காக என்னைய கேட்டால் விராட் கோலியை கேப்டனாக வச்சு இந்த 2024 வேர்ல்டு கப்பை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. கங்குலி கூட ஏற்பட்ட சின்ன ஒரு ஈகோ பிரச்சனைனால போட மயில் 1 டே T20 டெஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சில் விசிறி அடிச்சுட்டு வந்தேன். பதவி என்றைக்குமே விராட் கோலி விரும்புகிறாள் கிடையாது. ஆனால் அதே சமயம் பாரபட்சம் காட்டி டீமை விட்டு தூக்கன்னு பார்த்தா அதனுடைய பின் விளைவுகள் நிச்சயமாக கிரிக்கெட் போர்டு சந்திக்க நேரணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமே நான் சேலஞ்சாகவே சொல்லிக்கிறேன். இது சம்மந்தமாக உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விராட் கோலி இடம்பெறுவது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.